ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு வராரு அப்படின்னா வந்து அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஏரியாஸில் நம்ம இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பார். கரெக்டாக? ஸோ வேறு ஏரியாஸில் ஓப்பன் பண்ணுறாருல, அது பேர் தான் பிரான்ச். புரியுதா? இப்போ இந்த பிரான்ச்சஸ் வந்து வேறு வேறு டவுன்லேயும் இருக்கலாம், வேறு வேறு ஏரியாஸ்லேயும் இருக்கலாம், அண்ட் வேறு வேறு சிட்டிஸில் கூட இருக்கலாம். ஓகேவா? அண்ட் வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? அதுதான் என்ன பிரான்ச் அப்படின்றாங்க. இப்போ இந்த பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் இந்த பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும் அந்த பிரான்ச்லேயும் சரி அண்ட் ஹெட் ஆஃபீஸ்லேயும் சரி. ஸோ செப்பரேட்டாக நமக்கு இந்த பிரான்ச்சில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த பிரான்ச்சில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியணும். ஸோ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். புரியுதா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த பிரான்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸை நம்ம சொல்லலாம். அவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணுறாங்களே, அதுதான் என்ன பிரான்ச். புரிஞ்சிச்சா? ஏன் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு புரியுதா? நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் டே டு டே லைஃப்பில். ஸோ நம்ம அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் செப்பரேட்டாக பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரான்ச், அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ஃபார் கண்ட்ரோலிங், அந்த பிரான்ச்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரோலிங் இருக்காது. கரெக்டாக? ஒருத்தரே வந்து அந்த ஹோல் பிரான்ச்சஸுமே என்னென்ன எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த கண்ட்ரோலிங்ன்றது ஒன்று இருக்கும். கரெக்டாக? அதனால் நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்சுவல் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு த பேலன்ஸ் ஷீட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றது தெரியும். அந்த பிரான்ச்சில், இந்த பிஸ்னஸில் இந்த என்ன ஃபினான்ஷியல் பொசிஷனில் அந்த பிரான்ச் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக அசர்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா சஜஷன் ஃபார் இன்க்ரீஸிங் எஃபிஷியன்சி. இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த பிரான்ச்சுக்கு ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மூலிமா. அண்ட் கம்பேர் த ரிசல்ட் ஆஃப் பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் அ ப்ரீவியஸ் இயர். அந்த பிரான்ச்சில் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எப்படி பிஸ்னஸ் வந்து எப்படி போயிருக்கு, அதை வச்சு நம்ம இந்த இயர் வந்து கம்பேர் பண்ணலாம். எப்படி இருக்குது, நல்லா வந்து ஹியூஜாக ப்ராஃபிட் போகுதா ஆர் வந்து ப்ராஃபிட் கம்மியாகிட்டு வருதா அப்படின்றத நம்ம ஈஸியாக அசர்டைன் பண்ணலாம் பிரான்ச் அக்கௌண்ட் மூலிமா. ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்குது பிரான்ச்சஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் பிரான்ச், ஃபாரின் பிரான்ச் அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஓப்பன் பண்ணுற பிரான்ச்சஸ் தான் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்றோம். அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணுற பிரான்ச்சஸில் தான் வந்து ஃபாரின் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில், யூகேயில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், அதுதான் என்னென்னா ஃபாரின் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து இந்த டொமஸ்டிக் பிரான்ச், அதாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸை இதுவில் இருக்கும், ஒரு ஃப்ரீடமாகவே இருக்காது. எல்லாத்துக்குமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரான்ச் வந்து என்ன பண்ணுன்னா ஹெட் ஆஃபீஸை சார்ந்து இருக்கும். ஹெட் ஆஃபீஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்களே, அது பேர் தான் ஹெட் ஆஃபீஸ். அது கீழே ஆரம்பிக்கிற பிரான்ச்சஸை தான் நம்ம பேரண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறத பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஹெட் ஆஃபீஸ்னால் என்ன, பிரான்ச்சஸ்னால் என்னன்றது. இப்போ டிபெண்டன்ட் பிரான்ச் என்ன சொன்னேன், ஃபுல்லாகவே எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் டிபெண்ட்டாக இருக்கும், அதுதான் டிபெண்டன்ட் பிரான்ச். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சு இஸ் அ ஃப்ரீடம் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து எதையும் கேட்டு செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கே அவங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கே எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். அதான் இண்டிபெண்டன்ட் பிரான்ச். இப்போ டிபெண்டன்ட் பிரான்ச்சில் என்னென்ன அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். கூட்ஸ் இன்வாய்ஸ் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், குட் இன்வாய்ஸ் அட் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் இந்த கூட்ஸ் இன்வாய்ஸ் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸில் டெட்டா சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டெட்டா சிஸ்டம், ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அண்ட் கூட்ஸ் இன்வாய்ஸ் அட் ஹோல்சேல் ப்ரைஸில் ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது.
புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கீழே இந்த டெப்டா சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டெப்டா சிஸ்டம், ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம், ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம், இந்த அக்கௌண்டிங் கீழே தான் நம்ம சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சா? இந்த டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டெப்டா சிஸ்டம். இந்த டெப்டா சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ ஸ்மால் சைஸ் பிரான்ச்சஸ், சின்ன பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் இந்த டெப்டா சிஸ்டம் யூஸ் ஆகும். Under this method, separate branch account is maintained for each branch to compute profit or loss made by each branch. அதாவது இந்த டெப்டா சிஸ்டம் மூலயமா அந்த குறிப்பிட்ட பிரான்ச் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிடுச்சு, எவ்வளோ லாஸ் வந்து சஃபர் ஆகிருக்கு அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஸ்மால் சைஸ் பிரான்ச்சஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? பிரான்ச்னா என்ன, பிரான்ச் அக்கௌண்ட் எதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.